மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார, அதாவது 13/4/2026 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, சூரிய பகவான் சனி பகவானின் மாற்றத்தை பொறுத்து, குரு பகவானின் நிலையை வைத்து, கேது பகவான்களின் அதிரடி பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா, கடன் தொல்லைகள் எல்லாம் ஒழியுமா ஒழியாதா, மிக மிக முக்கியமாக இறைவன் கடவுளே தடுக்க நினைத்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நடக்கப் போகும் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கணும். கிரக நிலைகளை பொறுத்து தான் என்ன நடக்கும்னே சொல்ல முடியும். அதன்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், சுகஸ்தானத்தில் புதன் பகவானும், ராகு பகவானும், செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், சூரியன் பகவானும், சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரக நிலைகள் இருக்கின்றது. இது ஒரு வலுவான கிரக நிலை என்று தான் சொல்ல வேண்டும். இதன்படி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்க்கும்போது பணம் பெருமளவு உங்கள் கையில் வந்து சேரப்போகின்றது. தொழிலில் வியாபாரத்தில் பெரிய அளவிலான முதலீடு செய்தாலும் அதற்கு உண்டான லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை மறுத்திட முடியாது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள்கிட்டவும் வாடிக்கையாளர்கள்கிட்டவும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொழில் போட்டி பொறாமை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலையை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்க்க போகிறீங்க. இதைவிட ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமை அதிகம் இருக்கும், எதிரிகளின் தொல்லையும் அதிகம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது இந்த காலகட்டத்தில் அப்படின்றதே நீங்கள் மிக பெரும் வெற்றியை பார்க்க போகிறீங்க அப்படின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் தான். உங்களால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடி கட்டி பறக்க முடியும். பணம் கையில் புரளும். மிக முக்கியமாக அதிகப்படியான முதலீடு செய்தாலும் அதற்கு உண்டான லாபம் பெருமளவில் இருக்கும். இப்படி பல வகைகள்லையும் நீங்கள் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரப்போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலையும், நீங்கள் சொல்கிறதை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் வருவாங்க. சகோதர சகோதரி வகைகள்லையும் லாபத்தையும் உதவிகளையும் பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற, உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற உறவுகள் வந்து சேரப்போகின்றார்கள். குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. அதே மாதிரி பல வருடங்களாக பிள்ளை பாக்கியம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது. தாய் தந்தை பக்கபலமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகிறீங்க. இதற்கு முன் இல்லாத வகைகளில் கணவன் மனைவி இடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான வாழ்வை வாழப் போகிறீங்க. குடும்ப முன்னேற்றம் பெரும் அளவில் இருக்க போகின்றது. அப்படி ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா நீங்காதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதற்கான வாய்ப்பு 99% இருக்கின்றது. அதாவது மூன்றாவது நபர் ஒருவராலேயோ அல்லது அரசாங்க ரீதியிலேயோ
தேவையான பண உதவிகள் கிடைத்து அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை அடைத்து கடனுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. வாழ்க்கையை வளமாக்க போகிறீங்க. அப்படி ஒரு அற்புத வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயம் வரும் அப்படின்றதும் உறுதி. அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது, இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதேனும் நோய்களால் அவதிப்பட்டிருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்து சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு வாழ போகிறீங்க அப்படின்ட்டும் சொல்லியே ஆக வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், என்னதான் குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பண ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடிந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் வரதான் செய்யும். அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கடவுளே வந்து தடுக்க நினைத்தாலும் இந்த சம்பவம் நடந்தே தீரும். உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து, நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது உறுதி. அதாவது நல்லது செய்திருந்தீங்கன்னா மிக பெரும் அளவிலான ராஜயோக சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிலையை குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்கப் போகின்றார்கள். அதே நீங்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதேனும் தீமை செய்திருந்தீங்க, கெட்டது செய்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன்களும் உங்களுக்கு, கெட்ட பலன்களும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். தலையில தட்டி வைத்து ரொம்ப ஆடாத என்று சொல்லக்கூடிய வகையில் பல சோதனைகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காண்பிப்பார் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பிரச்சனைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது எந்தவித பிரச்சனைகளும் உங்களை வந்து தீண்டாது. நீங்களாகவே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாத வரை பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது விருச்சிகம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெண்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையில்லாதவற்றை பேசி தேவையில்லாத செயலை செய்து சிக்கிக்கொள்ள நேரிடும் இந்த காலகட்டத்தில். அதாவது சனி பகவான் ஆட்டி வைப்பார் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போதும், இரவு நேர பயணங்களில் ஈடுபடும் போதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி எந்த பிரச்சனைகளும் உங்களை தீண்டாது. நீங்கள் நினைத்தது நடக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில முடியும். யார் உங்களை தடுக்க நினைத்தாலும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. முன்னேற்ற பாதைக்கு செல்ல போகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சேர்த்து குடும்பத்தையும் முன்னேற்ற போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெங்கடேச பெருமாள், அதாவது பெருமாள் வழிபாட்டில் ஈடுபட்டீங்க. இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார ஏதோ ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் பெருமாள் வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலையும் உருவாகும் அப்படின்றது உறுதி.